வாழ் நன்றியம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் அறக்கட்டளைகள் தினந்தோறும் நடத்துகின்ற இணையவழி வகுப்பிலே இணைந்துள்ள இருபால் வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அருமையாக இந்த நிகழ்வினை ஒவ்வொரு நாளும் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே, டென்மார்க் அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வழக்கம் போல புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மகரிஷி அவர்களுடைய ஞான களஞ்சிய பாடல்களிலிருந்து ஒரு பாடலை நாம விளக்கமாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்னைக்கு உணர்ந்து திருந்து அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி நிறைய பாடல்கள் கொடுத்திருக்காங்க. அருமையான தலைப்பு இல்லைங்களா? உணர்ந்து திருந்து. திருந்துன்னு மட்டும் சொல்லல. ஏன் முதல்ல வந்த ஒரு வார்த்தை சேர்க்கிறாங்க மகரிஷி? உணர்ந்து திருந்து. எப்போ உணர முடியும்? காற்று அடிக்குது, அதை எப்போ நாம அனுபவிக்க முடியும் அப்படின்னா, நம்ம மேல படுதுங்கிற அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருந்தா தான் நம்மால உணர முடியும் இல்லைங்களா? காற்று இருக்கு, இப்ப மூச்சு காற்று உள்ள போயிட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கு. அதை கவனிக்கும் போதுதானே உணர்றோம். தெரியும், மூக்கு வழியாக ஆக்சிஜனை இழுக்கிறோம், அது அப்படியே மூச்சுக்குழல் வழியாக நுரையீரல் நிரம்புகிறது. அங்க இருந்து அது எல்லா உறுப்புகளுக்கும் அந்த பிராண சக்தியை எடுத்துக்கொண்டு போகுது. அதுல இருக்கக்கூடிய அந்த மாசு படிந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளுது. இது நடக்கக்கூடிய விஷயம், எல்லாருக்கும் தெரியும். சாதாரணமா சொல்லுவாங்க இல்லைங்களா, இது என்ன பெரிய விஷயம், நானே என் மூச்சை வாங்குறேன், நானே என் மூச்சை விடுறேன், இதுல என்ன பெரிய விஷயம்? அதுக்கு ஒரு ஒரு காட்சி ஒரு திரைப்படத்துல அப்படி வடிவமைச்சிருப்பாங்க, ரொம்ப அழகா இருக்கும். இதே போல ஒரு முனிவர் மற்ற சீடர்களுக்கு வகுப்பெடுத்து கொண்டிருக்கும் போது இந்த முக்கியத்துவம் பத்தி சொல்றாரு. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, என்ன பெரிய விஷயம், மூச்சு நானே வாங்குறேன், நானே விடுறேன், இது என்ன பெரிய விஷயம், இதை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? அப்ப உடனே அந்த குரு கேட்கிறார், சரி நீ இருக்கே, உன்னுடைய தாத்தா பாட்டி தாத்தா எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு. இல்ல, என் தாத்தா இறந்து போயிட்டார். சரி, அவரும் அதே மாதிரி மூச்சு விட்டு தானே வாங்கினார், கடைசியா விட்டாரே ஒரு மூச்சு, அதை ஏன் திரும்பி வாங்கல அப்படின்னு கேக்குறார். இது நகைச்சுவைக்கான விஷயமா இருக்கு பாக்குறதுக்கு, ஆனா அங்க எவ்வளவு பெரிய உணர்தல் பாத்தீங்களா இல்லையா? அந்த கடைசியா விட்டாரே வெளியில, ஏன் உடனே இழுக்கல? அப்ப அதுதான் உணர்ந்து புரிந்து கொள்ளுதல். அப்ப இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய வாழ்க்கையில மாற்றம் என்பது முதல்ல நம்ம கிட்ட இருந்துதான் வரணும். இந்த உலகத்துல மனிதன் வாழறதுக்கான மொத்த விஷயத்தையும் சேர்த்து ஒரு வரியில சொல்லுங்க அப்படின்னு ஒரு பெரிய மகான் கிட்ட கேட்டாங்களாம். அவர் ஒரு விஷயம் சொன்னாராம், மாற்றம் ஒன்றுதான் நிலையானது. நிலையானது மாற்றம் மட்டுமே. இப்ப அந்த மாற்றம் எங்க இருந்து தொடங்கணும்? மகரிஷியும் அதையே தான் குறிப்பிடுறார். உணர்ந்து திருந்தணும்னா முதல்ல உள்ளே கடந்து பார்க்கணும். இப்ப சொன்னோம் இல்லைங்களா, அந்த கடந்து மூச்சை பார்க்கும் போதுதானே ஒரு சிலர் அந்த மூச்சை அப்படியே உணருவாங்கன்னு சொல்லுவாங்க. மகரிஷி கூட ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இந்த உள்ளே கடந்து பார்க்கும்போது அந்த இப்போ நம்ம இது கலர்ஸ் பாக்குறோம் இல்லைங்களா, அதை விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும், வானவில்லோட 7 வண்ணங்கள், அதுதான் இந்த புலன்கள் பார்க்கும். அந்த வயலட்ல ஆரம்பிக்கும், ரெட்ல முடியும் இல்லைங்களா. அந்த வயலட்டுக்கு கீழே இன்னும் நுண்ணியலா இருக்கிறத அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வயலட்டுக்கு இன்னும் கீழே இருக்கிறது.
ஆர்க்கு அப்புறம் இருக்கிறத இன்ஃப்ரா ரெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டையும் சாதாரண நம்முடைய இந்த புலனால பார்க்க முடியாது. அது ரெண்டும் இருக்கு. ஆனால் அந்த நுண்ணிய நிலைக்கு போகும்போதுதான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதே போலதானே மகரிஷி என்ன சொல்றாங்க, அந்த நுண்ணிய நிலைக்கு போகும்போது பார்க்க முடியாததை கூட பார்க்கலாமா. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்கும் போது என்ன கிடைக்கும்னு சொல்லுவாங்க, உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அதிகமாகும் அப்படிங்கிறத மகரிஷி ஒரு பாடல்ல சொல்றாங்க. ஒரு பெரிய வியப்பா இருந்தது. நித்தம் நித்தம் தவம் இருக்க பழகும் போது நீ காண நேரிடும் பல்விந்தை உன்னுள். உள்ளே கடந்து பார்த்தா தானே பார்க்க முடியும். உணர்ந்தா தானே கண்டுபிடிக்க முடியும். அதனால நித்தம் நித்தம் தவம் இருக்க பழகும் போது, தவம் செய்யன்னு சொல்லல மகரிஷி. அந்த வார்த்தைக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் பார்க்கணும். தவமாக இருக்கணும். செய்யறது வேற, இருக்கிறது வேற. அதுவாக மாறுதல். ஒருவர் ஒரு பொருளை செய்யறாரு. அதாவது அதுக்குன்னு ஒரு மூலப்பொருள் இருக்கு. அதை கொண்டு இறைநிலை தன்னையே மூலப்பொருள் ஆக்கி கொண்டு நம்மளை எல்லாம் படைத்தது. அது செயல். இறைவன் செய்தது. ஓரறிவு தாவரம் இரண்டு அறிவு தாவரமாக மாறுச்சு இல்லையா? இரண்டு அறிவு உயிராக அங்கே இருத்தல். இதுவே அதுவாக மாறியது. செய்யல அது. இயல்பூக்கத்தினால் மாறியது. அதுதான் தன்மாற்றம்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்போ நித்தம் நித்தம் தவம் இருக்க பழகும் போது நீ காண நேரிடும் பல்விந்தை உன்னுள். என்ன பல்விந்தையா? இரத்த சுழல், காற்று சுழல், உணவினின்று ரசம் பிரிதல், ஜீரணித்தல், இதெல்லாம் பார்க்க முடியுமா? இத்தோடு பலவிதமான சப்தம் கேட்கும் அப்படிங்கிறாங்க உள்ள. ஈதன்றி உடலில் சூடு அதிகமாக சப்தமுடன் பல வர்ண ஒளிகள் தோன்றும். சரீர அமைப்புக்க இவை குறையும் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த அல்ட்ரா வயலட், இன்ஃப்ரா ரெட்னு சொன்னோமே, அது மைக்ரோஸ்கோப் வச்சுதான் பார்க்க முடியும். அதுக்குன்னு ஒரு கருவி வேணும். ஆனா மகரிஷி இங்க நம்மையே கருவியாக்கி கொண்டு புலனால் பார்க்க முடியாததையும் பார்க்க வைக்கிறாங்க. உணவை போட்டுட்டோம், அது ரசம் பிரிதல், ஜீரணித்தல், காற்று சுழல், இத்தனை சப்தத்தையும் உணர முடியுமா? ஏன்? எப்ப பார்த்தாலும் வெளியில மனசு கூக்குரல் போட்டு கொண்டே இருப்பதனால சப்தங்கள் கேட்பதில்லை. ஏன்னா ஒரு பூ பூக்கிற ஓசை ஒரு பெரிய வெடிகுண்டு வெடிக்கிற அளவுக்கு சப்தம் இருக்குமா? ஏன் நமக்கு கேட்கறது இல்ல? பூ பூக்கும் ஓசை கேட்கத்தான் ஆசை. ஆனா ஏன் முடியல? அதை விட அதிகமாக இந்த மனம் சப்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்ப இங்கே அடங்கினால் அந்த சப்தம் தெரியும். அருட்பேராற்றலின் அன்பு குரலை கேட்க முடியும். அப்ப அதற்கு முதல்ல உள்ளே கடந்து பார்த்தா தானே அந்த உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்கு பார்க்க முடியும் இல்லைங்களா? அப்ப அததான் மகரிஷி என்ன வார்த்தையில குறிப்பிடுறாங்க? உணர்ந்து திருந்து அப்படிங்கிற தலைப்புல இன்றைய பாடல்களை சொல்றாங்க. அதுல முதல்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? இவ்வளவு நாள் நம்ம சுட்டும் விரலால் மத்தவங்களை காமிச்சு தானே குற்றம் சொல்லிட்டே இருந்தோம். அதெல்லாம் விட்டுடுங்க அப்படிங்கிறாங்க முதல் பாடல்லையே. பெருந்துன்பம் உனக்கோ பிறர்க்கோ உன்னால் வந்தால். முதல்ல உணரணும்னா என்ன உணரணும்? நம்முடைய எண்ணம் சொல் செயலை எப்படி வச்சிருக்கோம். பெருந்துன்பம் உனக்கோ பிறர்க்கோ உன்னால் வந்தால் வருந்து. முதல்ல வருத்தப்படணும். வருத்தம் எப்ப படுவோங்க? நான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சாத்தானே வருத்தப்படுவோம். தெரியலன்னு வைங்களேன், ஜஸ்டிபிகேஷன் தான். எப்பவும் வக்கீல் வேலையை மட்டும் சரியா பார்த்துக்கிட்டு இருப்போம் இல்லையா? என்னுடைய கட்சிக்காரர் நல்லவர், கோபப்பட்டாலும் நல்லது, கரெக்ட். அந்த சூழல் நான் கோபப்பட்டேன், ஆசைப்பட்டேன், கரெக்ட், எனக்கு வேணும், நான் ஆசைப்பட்டேன். இப்படி நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் எப்படி பண்ணிக்கிறோம்? நமக்கு நாமே சமத்காரமாக தட்டி கொடுத்து அதை வளர விட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா மகரிஷி இங்க என்ன சொல்றாங்க? உள்ள போய் பார்த்து, ஐயோ கஷ்டம் கொடுத்துட்டோமே, கோபத்தாலேயோ வெறுப்பாலேயோ ஒருவர் மேல தேவையில்லாத ஒரு வன்மம் வைத்து கொண்டோ வஞ்சத்தாலேயோ வார்த்தைகளாலோ செயல்களாலோ வருத்தப்படுத்தி விட்டேனே அப்படிங்கிறது எப்ப தெரியும்? நித்தம் நித்தம் தவம் இருக்க பழகும் போதுதானே தெரியும். அந்த தவம் இருக்கும்போது சாப்பிட்ட இட்லி சத்தா மாறுற சத்தம் கூட கேட்குங்கிறாங்க மகரிஷி.
அப்ப உள்ளே செய்தது பதிஞ்சிருக்கே, தெரியுமா தெரியாதா? அது தெரிஞ்ச பிறகு வருந்து, நீ முயற்சி செய், வழி காண். என்ன வழி? சமமாக்கணும். ஈடு ஆற்றிடும். செஞ்ச தப்புக்கு நஷ்ட ஈடு கொடுத்தே தீரணும். இல்லைங்களா? தப்பிக்கவே முடியாது. அப்ப அந்த நஷ்ட ஈடு ஆற்றிட திருந்திடு. அதுக்கப்புறம் தான் பிறரையும் திருத்திடு. ஆனா நாம என்ன பண்ணுவோங்க? நான் கரெக்ட்டா இருக்கேன். மத்தவங்க எல்லாரும் தான் தப்பு. அது கூட ரொம்ப ஆதங்கப்பட்டு மகரிஷி ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க. முதல்ல நம்மள அப்படியே பாராட்டி சொல்ற மாரி இருக்கும் நமக்கு. சிந்தனையில் ஓரளவு உயர்ந்தோர் எல்லாம் சீர்திருத்தம் உலகினிலே மலரவென்று எந்த ஒரு அளவேனும் நினைக்கின்றார். கரெக்ட் தானே? நம்ம கூட நினைப்போம் இல்லைங்களா? ஒரு உதாரணமா ஒரு இடத்துல ரூல்ஸ் வயலேட் பண்றாங்க. ஒரு கியூ மெயின்டெயின் பண்ணல. இல்ல வேக வேகமா போய் மொத்தமா ஒரு இடத்துல உள்ள புகுந்துக்கிற பாக்குறாங்க. இல்ல அதாவது எல்லோ விழுந்திருக்கு, ரெட்டு சாரி பச்சை வர்றதுக்குள்ள கிளம்பி போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உடனே சொல்லணும், என்னைக்கு இந்த நாடு திருந்தும்? இந்த மாரி இருக்கிறவங்க மாறுற வரைக்கும் நாடு திருந்தாது. எவ்வளவு சுலபமாக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இல்லைங்களா? அது கரெக்ட். முதல்ல நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நான் கரெக்ட்டா இருக்கேன். சிந்தனையில் ஓரளவு உயர்ந்தோர் எல்லாம் சீர்திருத்தம் உலகினிலே மலரவென்று எந்த ஒரு அளவேனும் நினைக்கின்றார். அடுத்ததுதான் மகரிஷி குடுக்குறாங்க நமக்கு பாயிண்ட். இவர் ஒவ்வொருவர் போக்கை நோக்க விந்தை. ஏன்? நீ இப்படி நினைக்கிறது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்குப்பா. ஏன்? அடுத்தது சொல்றாங்க. பிறர் மட்டும் இவருக்கொப்ப வினையாற்றி உயிர் வாழ விரும்புகின்றார். மத்தவங்க எல்லாம் எனக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். நான் அப்படியே இருப்பேன். பிறர் மட்டும் இவருக்கொப்ப வினையாற்றி உயிர் வாழ விருகின்றார். இந்த பெரும் நன்மைக்கு தான் திருந்த எண்ணுபவர் அரிது அரிது எவ்வாறு உய்வம். கடைசி வரிதாங்க. இந்த பெரும் நன்மை என்ன நன்மைங்க? மகரிஷியுடைய நோக்கம் இருக்கே அந்த உலக அமைதி. அது கடைசியில முதல்ல நாம நம்ம குடும்பத்துல அமைதியை மீட்டு கொண்டு வரணும்னா தான் திருந்த எண்ணுபவர் அரிது அரிது. அது தனி மனிதனுக்கு பொருந்தும், குடும்பத்துக்கு பொருந்தும், அலுவலகத்துக்கு பொருந்தும், சமுதாயத்துக்கு பொருந்தும், உலகத்துக்கும் பொருந்தும். எல்லா இடத்திலும் அடுத்தவரை குற்றம் காணக்கூடிய ஒரு தான் இருக்கே ஒழிய நான் எங்கே துன்பம் கொடுத்தேன். அப்ப அததான் மகரிஷி இங்க சொல்றாங்க. முதல்ல ஈடு ஆற்றிட திருந்திடு, பிறரையும் திருத்திடு, அதுக்கப்புறம் உலகுக்கு விருந்திடு அப்படிங்கிறாங்க. என்ன விருந்து? உலகத்துக்கு விருந்து கொடுக்கணுமா? என்ன விருந்து? நல்வாழ்வின் வித்தாம் இவ்வொழுக்கத்தால். நம்ம தினந்தோறும் சொல்றோம் இல்லைங்களா? 2 ஒழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதுதான் ஒழுக்கத்துக்கான சாமியம் இல்லையா? இன்னும் சொல்ல போனா எல்லா மதங்களும் புராணங்களும் சொல்லக்கூடிய இறை உணர்வுக்கும் அறநெறிக்குமான சாமியம் மகரிஷியோட 2 ஒழுக்க பண்பாடுதான். ரொம்ப ரொம்ப சுலபமாக்கி கொடுத்தாங்க. முதல்ல 5ஆ கொடுத்தாங்க. பார்த்தாங்க மகரிஷி. ஓ 5ன்னு சொன்ன உடனே பயந்துடுவாங்க நம்ம மக்கள். ஐயோ புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம். அதிக சுமை ஏதும் இல்லை. அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் இணைப்பால் வாழ்வதென்ற முடிவும். இப்படி 5 கொடுத்தாங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணுச்சு இல்லையா? இப்போ மருந்து கொடுத்த உடனே கசக்குது. உடனே அம்மா என்ன பண்றாங்க? அந்த மருந்த தேனில கலந்து அப்படியே உள்நாக்குல தடவி விடுறாங்க. டவக்குன்னு முழுங்கிட்டு தண்ணியை குடிச்ச உடனே சரியா போயிடுது உள்ள. அந்த மாதிரி மகரிஷி மருந்து மாதிரி 2 தான் கொடுத்திருக்கேன்பா அப்படின்னு உடனே ஒரு சந்தோஷம். ஆஹா 2 தான் போல இருக்கே, 5 ரொம்ப கஷ்டமா இருந்ததே அப்படின்னு யோசிக்கும் போது மகரிஷி ஒரு பெரிய மருத்துவர் இல்லையா? இல்லையா? அவருடைய தொலைநோக்கு பார்வை 5ல இருக்கிற விஷயத்தையும் எடுத்து போட்டு 2ஆ கொடுத்துட்டாரு. அது எப்ப புரியுங்க? கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்யும் போது புரியுது. மகரிஷி எவ்வளவு கிளவரா நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 5ல இருக்கக்கூடிய விஷயத்தையும் எடுத்து 2ஆ கொடுத்துட்டாங்க. 2 ஒழுக்க பண்பாடுல முதல் பண்பாடு இறை உணர்வு, 2வது பண்பாடு அறநெறி. நம்ம எல்லாரும் நினைப்போம். ஆஹா அந்த 2 பண்பாடையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கேன் அப்படின்னு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். அதுல கண்டிஷன்ஸ் அப்ளை. ஸ்டார் மார்க் போட்டிருக்கோம். இல்லைங்களா? அப்ப நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போட்டிருக்கோம். நம்ம ரொம்ப ரொம்ப வேகமா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பிட்டு நம்மளோட டிவி எடுத்துட்டு போவோம்.
ஆஹா மாத்தி கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்காங்கன்னு. ஆனா அங்க சின்னதா கடைசியில ஒரு ஆரோ, ஒரு ஸ்டார் மார்க் போட்டு என்ன போட்டிருப்பாங்க, கண்டிஷன்ஸ் அப்ளை, விதிமுறைக்கு உட்பட்டது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அங்கே போன உடனே என்ன சொல்லுவாங்க, இந்த வருஷத்துக்கு முன்னாடி வந்த டிவியை நாங்க எடுக்க மாட்டோங்க. எங்க குறை? நாம என்ன சொல்லுவோங்க, ஏமாத்திட்டாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போட்டாங்க, அங்க போன உடனே ஏமாத்திட்டாங்க. அவங்க கிளவரா கண்டிஷன்ஸ் அப்ளை கீழே போட்டிருக்காங்க. சோ அங்கே உணர்ந்து திருந்தணும்னா அதை பார்க்கணும். பார்க்காம போயிட்டு அவங்கள குறை சொல்றோம். இப்ப மகரிஷி என்ன பண்ணாங்க, அது எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தாலும் நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோங்க, நான் கரெக்டா இருக்கேன், நான் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கேன் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அங்கே உள்ள என்ன இருக்குங்க, ஸ்டார் மார்க் இருக்கு. அந்த ஸ்டார் மார்க் என்ன செய்யுது, நான் கூட யாருக்கும் துன்பம் கொடுக்கல. யாருக்கு? எனக்கு வேண்டியவங்க, எனக்கு பிடிச்சவங்க, எனக்கு நன்மை செஞ்சவங்க, அவங்களுக்கெல்லாம் நான் எனது வாழ்நாளில் அவங்களுக்கு துன்பம் கொடுக்கல. சரி, துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகள் செய்வேன், அதுலயும் ஸ்டார் மார்க் இருக்கு இல்லையா? அப்போ எல்லா இடத்திலும் நாம பிரிச்சு வச்சு பாக்குறோம். அந்த பிரிச்சு வச்சு பாக்குற பேரியரை உடைக்க சொல்றாங்க மகரிஷி. வேற ஒண்ணும் இல்ல, அந்த பேரியரை உடைச்சிட்டா போதும், எல்லாரும் தான். ஒரு சின்ன உதாரணம், இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போதுமே நிறைய முறை இது நான் எனக்கு நானே சொல்லிக்குவேன். மகரிஷியுடைய நோக்கத்தை ஒரு எளிய உதாரணத்தோட, ஒரு லாங்குவேஜ் வச்சு பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லி இருக்கலாம், இருந்தாலும் இந்த கவிதைக்கு பொருந்துச்சு. நாம தமிழ்நாட்டுல இருக்கோம் வச்சுக்கலாங்க, தமிழ் மட்டும்தான் தெரியும். அப்ப ஒரு சவுத் இந்தியால இன்னொரு ஸ்டேட்ல நமக்கு வேலை கிடைக்குது, கேரளான்னு வச்சுக்கலாமே. கேரளாவுக்கு வேலைக்கு போறோம், அங்க நமக்கு மலையாளம் தெரியாது. அப்ப ரொம்ப கஷ்டப்படுறோங்க அங்க வந்து வாழ்றதுக்கு, பொருந்துறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் இல்லைங்களா? அப்போ ஏதோ ஒரு கடையில போகும்போது எங்கேயோ ஒரு தமிழ் குரல் கேக்குதுங்க, யாரோ ஒருத்தர் தமிழ்ல பேசுறாங்க. அதை கேட்ட உடனே அப்படி ஒரு சந்தோஷம். ஆஹா, என்னுடைய மொழி எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, யாரோ ஒருத்தர். அவங்கள சத்தியமா முன்னாடி பார்த்திருக்கவே மாட்டோங்க. ஆனா என்ன பண்றோங்க, உறவாக நினைத்து கொண்டு போய் தேடி பிடிச்சு பேசி அவங்க கூட பழகி இங்கே வாழ்றதுக்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஏற்படுத்திக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு என் மொழி தெரியும், எனக்கு இங்க புரியலைன்னா அவங்களோட டிக்ஷனரி மாதிரி உபயோகப்படுத்திக்கலாம். சோ அவங்க மேல அபரிமிதமான ஒரு பாசம், அவங்களை இதுக்கு முன்னாடி தெரியாது இருந்தோம். அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவுக்கு வேலைக்கு போறோங்க. நார்த் இந்தியாவுக்கு அப்பயும் ஹிந்தி தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும். அப்போ நம்மளோட சவுத் இந்தியால இருந்து ஒருத்தர் அங்க இருக்காங்க, இதர் ஆந்திராவோ கேரளாவோ கர்நாடகாவோ. உடனே ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் என்னன்னா, என் பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் எங்க மொழிகள் ஒரே மாதிரி இருக்கும், எப்படியோ புரிய வச்சிடலாம், we are from சவுத் இந்தியா அப்படிங்கிற ஒரு இணக்கம் வருது இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது வேற நாட்டுக்கு போறோம். இப்போ நார்வேக்கோ இல்ல அமெரிக்காவுக்கோ ஏதோ ஒரு நாட்டுக்கு போறோங்க. அங்க இந்தியால இருந்து ஒருத்தர், அது எந்த ஸ்டேட்டா வேணா இருக்கட்டுங்க, அவங்க எந்த ஸ்டேட்ல இருக்கலாம், அவங்க பீகாரா இருக்கலாம், அருணாச்சல பிரதேசமா இருக்கலாம், இன்னும் இங்க கீழ்கோடியில கன்னியாகுமரியில இருந்தவங்களா இருக்கலாம், மொழி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, எல்லாத்தையும் கடந்து என்ன ஒரு ஒரு உணர்வு வருது, நாங்க எல்லாரும் ஒரே நாட்டுல இருந்து வந்திருக்கோம். மகரிஷி இந்த ஸ்டாண்ட இன்னும் கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்லைங்க. அந்த இடம் எங்க, எல்லாரும் இருந்தோமே அந்த இடம், அங்க இருந்து வந்தோமே அந்த பெரிய வீடு, அங்க போனா எல்லாரும் இருக்காங்க. அமெரிக்காக்காரங்க இருக்காங்க, நார்வேக்காரங்க இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் இருக்காங்க, தெரியாதவங்க எல்லாரும் இந்த இடத்துல இருந்துதான் வந்திருக்கிறோம். அப்போ ஒரு அன்பு வரணும் பாருங்க. அதத்தான் மெய் விளக்கம்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல, என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்சத இந்த உதாரணத்தை எடுத்துக்கிட்டேன் நான். அப்ப எப்போதுமே நான் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி உணர்ந்துட்டேன்னா வித்தியாசம் இருக்குமா? மொழிங்கிறது ஒரு கம்யூனிகேஷன். நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் ஒரு மொழியை வச்சு சொன்னோம்னா அது ஒரு கம்யூனிகேஷன் மீடியா இல்லையா? மௌனம் கூட புரிய வச்சிட முடியும் ஒரு சில நேரங்கள்ல. சொல்லாம கண்கள் கூட புரிய வைக்கும் ஒருத்தருடைய சந்தோஷத்தை, வருத்தத்தை, என்ன தேவைய உணர்த்த முடியும். குழந்தையோட பார்த்த உடனே அம்மா சொல்லிடுவாங்க, ஒரு பெரியவங்க இருந்தா சொல்லிடுவாங்க, பசிக்குதுப்பா. பசிக்கும் குழந்தை வலிக்கும் கண்டுபிடிக்க முடியும் எல்லாராலும். குழந்தை பேசி சொல்லுதா? இல்லையே. அதோட கண்கள், அதனோட அசைவு, அதை வச்சே கண்டுபிடிச்சு சொல்லிடுவோம்.
இது பசியினாலதான் அழுது, இல்ல ஏதோ வலிக்குது அதனால அழுதுன்னு. ஏன் அந்த ஒரு அருமையான ஒரு உணர்வு, ஒரு திறமை பெரியவங்க கிட்ட காமிக்க முடியல. பெரியவங்கள் ஆன பிறகு. அங்கதான் நாம வித்தியாசப்படுத்தி விட்டோம். அததான் இன்றைய பாடல்ல மகரிஷி குறிப்பிடுறாங்க. நான் எனினும் நீ எனினும் நிறையறிவில் ஒன்றே. முதல் வரியே அதுதான். நம்ம அங்க போனோம் இல்லைங்களா, அந்த வீடு, அந்த வீட்டுக்கு வந்தாங்களே, எல்லாரும் வந்தாங்களே. இப்ப நம்ம இன்னைக்கு நித்யானந்தம் பண்ணினோம், துரியாதீதம் பண்றோம். அந்த இடத்துக்கு போய் அப்படியே ஒன்றி ஒன்றி நின்று பழக்கிறோம் இல்லைங்களா. இறை நிலையில் தனை இணைந்து கரைத்து நிற்க எல்லையில்லா மனநிறைவு பழகி கொண்டால் குறை உணர்வு எத்துணையும் எழுவதில்லை மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல உறைந்து உறைந்து பழக 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 எல்லாரும் அங்க இருந்தா வந்தவங்க. சோ நான் எனினும் நீ எனினும் நிறை அறிவில் ஒன்றே. சிற்றறிவுல இருக்கும் போதுதான் வித்தியாசப்படுத்துறோம் இல்லையா. அந்த நிறை அறிவு முற்றறிவுல எல்லாரும் ஒன்னா போயிட்டோம்னா எல்லாரும் ஒன்றுதான். சரி, ஏன் அப்ப வித்தியாசம்? கேள்வி வருது இல்ல மகரிஷி நம்ம கிட்ட. நம்ம கேக்குறோம், ஏன் மகரிஷி எல்லாரும் ஒண்ணுதான் சொல்றீங்க, எல்லாருடைய கருமையமும் கண்ணுக்கு தெரியாத இழையால் இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க, ஆனாலும் எல்லாரும் ஒரே மாதிரி வாழ்க்கை வாழறது இல்லையே. ஒருத்தருக்கு எல்லாம் கிடைக்குது, ஒருத்தருக்கு அத்தியாவசியம் கூட கிடைக்க மாட்டேங்குதே, ஏன் இந்த வித்தியாசம்? அதுக்கான பதில் கேள்வி வருவதற்கு முன்னாடியே பதில் கொடுத்துருவாங்க மகிழ்ச்சி. 2வது வரியில சொல்றாங்க, நல்லுயிரில் வினைப்பதிவில் முன் பின்னாய் உள்ளோம். அந்த உயிர் வாங்கி வைத்திருக்கக்கூடிய பதிவுகளின் அடிப்படையில் இல்லையா. எக்ஸ் ஒய்ன்னு போட்டு மகரிஷி ஒரு படம் போட்டு ஒரு புத்தகத்துல காமிச்சிருப்பாங்க. எல்லாரையும் பின்னுக்கு 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 கொண்டு போறோம். எக்ஸ்ங்கிறது ஒரு மனிதன், ஒய்ங்கிறது ஒரு மனிதன். 2 பேருக்கு முன்னாடி யாரு? அப்பா அம்மா, அடுத்தது தாத்தா பாட்டி, அப்படியே போனா முதல் மனிதன், அதற்கப்புறம் 6 அறிவு 5 அறிவு ஜீவன், அப்படியே போய் கடைசியில அந்த பரமானு, அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய இறைநிலை. போனோம்னா எங்க இருந்து வந்தோம்? எல்லாரும் ஒரு இடத்துலதான். ஆனா வழி வேற தானே. அந்த வரும்போது சேர்த்த பதிவுகள் வேற தானே. எல்லா நதியும் கடல்ல தான் கலக்குது. ஆனா ஒவ்வொரு நதியும் வழியில என்னெல்லாம் சந்திக்குதோ அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வருது இல்லையா. கூவம் கூட கடல்ல தான் கலக்குது. ஆனா அந்த கூவத்துக்கும் கங்கை நதிக்கும் ஏன் வித்தியாசம் பார்க்கிறோம்? 2ம் தண்ணீர் தானே. ஆனா கங்கை நதி வரும்போது நல்லதை கொடுத்து எடுத்துக்கிட்டு வருது. இந்த கூவம் என்ன பண்ணுதுங்க? பாவங்க அது. நம்மளோட களங்கத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அது போய் கடல்ல சேர்ந்து புனிதம் அடைகிறது. கடவுள் மைனஸ் களங்கங்கள் இஸ் ஈக்குவல் டு இறைவன், மகரிஷியோட சாமியம் இல்லையா. அப்ப அதை உணர்ந்து விட்டோம் என்றால் எல்லாரும் ஏன் முன்ன பின்ன இருக்கோம்? நல்லுயிரில் வினைப்பதிவில் முன் பின்னாய் உள்ளோம். ஒருத்தருக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு, ஒண்ணு கிடைக்கலன்னா அதுக்கு காரணம் என்ன? உயிர்ல இருக்கக்கூடிய பதிவுகள், வினைகள். அதனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறோம். ஊனுருவில் இன்ப துன்ப உணர்வுகளில் எல்லை உண்டாக்கி வரையறுத்து வேறுபடுகின்றோம். ஏன் இந்த வித்தியாசம் பார்க்கிறோம்? மகரிஷி சொல்றாங்கல்ல, ஊனுருவில் இன்ப துன்ப உணர்வுகளில் எல்லை உண்டாக்கி வரையறுத்து வேறுபடுகிறோம். எனக்கு இந்த மொழி தெரியாது, அதனால இவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. இவங்க கலர்ல வேற மாதிரி இருக்காங்க, இவங்க வேற மாதிரியான கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவங்க, அதனால வரையறுத்து வேறுபடுகின்றோம். இது ஏன் உலகம் வரைக்கும் போகணுங்க? நம்ம மொழி, நம்ம பேசுற, நமக்கு எல்லாம் தெரிஞ்சவங்களோடயே எவ்வளவு வேறுபடுகிறோம். வக்கீல் சுமதி அம்மாவோட ஒரு ஸ்பீச்ல சொல்லுவாங்க அழகாக. ஒரு ஒரு பெண் திருமணமாகி இங்க கணவன் வீட்டுக்கு வந்து வாழறாங்க. சோ அப்போ அங்கே சமையல் நடக்குதுங்க. அப்போ அந்த வெண்டைக்காய் அரியிறாங்க, வெண்டைக்காய் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அரிஞ்சு நறுக்குறாங்க. நறுக்கும் போது உடனே அங்க அவங்க மாமியாரோ யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, என்னங்க எங்க வீட்டுல இப்படி எல்லாம் நறுக்க மாட்டோம், இன்னும் கொஞ்சம் பெருசா நறுக்கி அதை இந்த மாதிரி பண்ணினா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவங்க நகைச்சுவையா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கோங்களேன், எல்லை உண்டாக்கி வரையறுத்து வேறுபடுகிறோமா இல்லையா? அந்த வெண்டைக்காய் எப்படி நறுக்கினாலும் உள்ள போய் ஒரே சத்து தான் கொடுக்க போகுது. ஆனாலும் என்ன சொல்றாங்க, நான் வேற நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பத்துக்கு அந்த பொண்ணு மட்டும் உள்ள வந்து இணையணும்னு சொன்னா எப்படி வரும்? இல்லைங்களா. முதல்லயே வேறுபடுத்தி பார்த்துடுறோம் இல்லைங்களா. அப்ப அதுதான் மகரிஷி கேக்குறாங்க, அதுக்கு என்ன பண்ணணும்? ஏன், எங்கே, எப்போது, எவ்வளவு, எவ்வாறு?
என்னும் வினாக்கள் ஊடே இழைந்து ஆழ்ந்து செல்ல. இந்த கேள்வியை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நிகழ்விலையும் இந்த கேள்வியை கேட்கிறோம். ஏன், எங்கே, எப்போது, எவ்வளவு, எவ்வாறு. இதுக்கு ஒரு சின்ன ஜென் கதை படிச்சேங்க. அவர் ஒரு ஜென் குரு சீடர்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கிறாரு. அப்போ எறும்புகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறது. தனக்கான உணவை எடுத்துக்கிட்டு போகுது. நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த நிலத்துல அது நடந்து போற பாதையில ஒரு சின்ன பிளவு, ஒரு சின்ன கிராக் இருக்கு. அப்ப எறும்பு எப்படி அதை தாண்டி போகும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இவங்க எல்லாம். அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? தன் தலையில இருக்கக்கூடிய உணவுப் பொருளை அந்த பிளவுல வச்சுது. உணவு மேல ஏறி அந்த பக்கம் போச்சு. இங்க இந்த பக்கத்துல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு நடந்து போயிடுச்சு. சோ இதுதான் டெக்னிக். என்ன பண்றோங்க? கஷ்டம் வருது, வேதனை வருது, தலையில சுமந்துக்கிட்டு போறோம். ஆனா அதை தாண்டி போறதுக்கு பிளவு வருது வாழ்க்கையில. அந்த துன்பத்தை வச்சு அது மேல ஏறி அந்த பக்கம் போய் அதை கடாசிட்டு போயிடலாம். எறும்பு தூக்கிட்டு போச்சு, நாம தள்ளிட்டு போயிடலாம். அது தள்ளிட்டு போறது எப்படி? கேள்வி கேட்டாதான் முடியும். ஏன், எங்கே, எப்பொழுது, எவ்வாறு, எவ்வளவு. இப்ப அந்த மாமியார் மருமகளுக்குள்ள இந்த கேள்வியை கேட்டாங்கன்னா அந்த வார்த்தை சொல்லவே மாட்டாங்க. இன்னும் பல 100 காலம் வாழ்கின்ற காலம் வரைக்கும் இந்த பொண்ணு என் குடும்பத்தோட இருக்கணும், எவ்வளவு இழைந்து இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கும்போது அங்கே அன்பும் கருணை வரும். கையை நீட்டுவாங்க. கையை பிடிச்சுக்கிட்டா ஃப்ரெண்ட்ஷிப் தான் இல்லையா? என்னும் விழாக்கள் ஊடே இழைந்து ஆழ்ந்து செல்ல செல்ல என்ன தெரியும்? வானறிவோம், உயிர் விளங்கும் வரை கடந்து நிற்கும் வழி தெரியும், வளம் பெறுவோம், வாழ்வு நிறைவாகும். இது தவத்துன்னுடைய எண்ட் பாயிண்ட் மகரிஷி சொல்றாங்க. எல்லாம் வந்தமே அந்த ஊரு, பெரிய வீடு, அந்த வீடு தெரிஞ்சிரும். தெரிஞ்சிருச்சுன்னா இப்ப உயிரை பற்றின விளக்கம் கிடைச்சிருச்சு. எல்லாம் தாண்டி இந்த குட்டி குட்டி உயிர்கள், இந்த மைக்ரோசம் விண்டு வந்தது இல்லையா? அந்த விண்டு வந்த எல்லாம் அங்கே போய் ஒட்டுக்குச்சு. அந்த வழி தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச பிறகு நான் எனினும் நீ எனினும் நிறையறிவில் ஒன்றே. அடுத்ததெல்லாம் கூட மறந்து போயிடும். எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இறைநிலையை பார்க்க கற்றுக்கொள்வோம். இதை ஒரு 2 லைவ் இன்சிடென்ட்ல சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன் நானு. சமீபத்துல ஒரு கிராமத்துல சேர்ந்த ஒரு குழந்தை, 15 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா பேர் ஞாபகம் இல்லை. அந்த குழந்தை ஆன்லைன்ல ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. எழுதின போது நாசால ஒரு விஷயத்துல கலந்து கொள்வதற்கு அந்த பொண்ணுக்கான அந்த பர்மிஷன் கிடைக்குது. ஆனா என்ன சொல்றாங்க? நீ நாசாவுக்கு வருவதற்கு நீ தான் செலவு பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பெண்ணும் ரொம்ப ரொம்ப வறிய குடும்பத்தில் பிறந்தவங்க. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கும் போது அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள், அவங்களோட நலம் விரும்பிகள் எல்லாரும் என்ன பண்றாங்க? நாங்க கொடுக்கறோம்னு சொல்லி அவங்க எல்லாரும் போட்டு பணம் போட்டு அந்த குழந்தைய அங்க அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க. ரெடி, ஷி இஸ் ரெடி டு கோ. அப்போ ஒரு என்ஜிஓ அமைப்பு வராங்க. ஒரு தொண்டு நிறுவனம் உனக்கு கொடுக்கிற எல்லா பணத்தையும் நான் கொடுக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே அந்த குழந்தை என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, ஏற்கனவே எனக்கு டிக்கெட்டுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க, நீங்க இந்த பணத்தை என்னோட கிராமத்துல ரோடு சரியில்லை, தண்ணி இல்ல, அதுக்கு கொடுத்து உபயோகப்படுத்துங்க. அப்ப இதுதான் நான் எனினும் நீ எனினும் நிறையறிவில் ஒன்றே. நோக்கம் என்ன? வழி தெரிஞ்சிச்சு, வளம் பெற்றுச்சு. ஏன் அந்த பொண்ணு அந்த பணத்தை வாங்கி இருக்கலாமே, வாங்கல. 2வது பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல ஒரு சிங்கிங் காம்படிஷன்ல பார்த்தேன். அதுல ஒரு டெடிகேஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஈழத்தை சார்ந்த ஒரு பெண், அவங்க சுவிட்சர்லாந்துல இருக்காங்க, பாடுறாங்க. அவங்களோட டெடிகேஷன் பாட்டு என்ன தெரியுமா? அவங்க நாட்டுக்காக அவங்க பாடினாங்க. தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா. அத்தனை பேரும் அழுதாங்க. ஏன்னா அந்த குழந்தையோட நினைவு என்னங்க? அந்த நாடு, அந்த நாட்டுல அமைதி கிடைக்கணும், அதுக்கு நான் இங்க ஒரு குரல் கொடுக்கிறேன். ஏன் அந்த குழந்தை அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அண்ணாவுக்கோ யாருக்கோ பாடி இருக்கலாம். ஆனா அதோட பரந்த நோக்கம் என்ன? நாடு. அது கூட சுயநலம் ஆகாது இல்லையா? எங்கே கஷ்டம் இருக்கோ அங்கே விடிவு காலம் வேண்டும். அப்போ இது போல பரந்த மனப்பான்மை, ஏன், எங்கே, எப்போது, எவ்வளவு, எவ்வாறு எனும் வினாக்கள் இடையே ஆழ்ந்து செல்ல செல்ல வான் தெரியும், உயிர் விளங்கும் வரை வழங்கும் வழி தெரியும், வளம் பெறுவோம், வாழ்வு நிறைவாகும். அந்த மெய் விளக்கத்தை புரிந்து கொண்டா எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருளில் மெய்ப்பொருளை பார்க்க முடியும் என்று கூறி அருமையான இந்த பாடலுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.